அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். காந்தியின் ஒரு சொட்டு கண்ணீர். இப்போது 1936 மும்பையில் ஒரு பெரிய மாநாடு நடக்குது. ரொம்ப பெரிய மாநாடு. இந்திய தலைவர்களெல்லாம் அங்கே கூடுறாங்க அந்த மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டினுடைய முக்கியமான கொள்கை என்னென்னா, நம்ம நாடு விவசாயிகள் அதிகம் பெருகிய நாடு. காந்தி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைத்தார். விவசாயிகளை பெருமையாக கருதினார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த விவசாயிக்கு டியூட்டிலாம் எப்படி இருக்கும்? வருஷத்துக்கு ஒரு 6 மாதம் டியூட்டி இருக்கும். மீதி நேரம்லாம் என்ன பண்ணுவாங்க? வெறுமனே சாப்பிடுவாங்க, வெறுமனே தூங்குவாங்க. இப்படி இருந்தால் இந்த தேசம் மேலும் வளர்ச்சி அடையாது என்பதை எண்ணினார் காந்தி. எனவே அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான கொள்கையை வைச்சாங்க. என்ன வச்சாங்கன்னா, விவசாயிகளுக்கு சிறு தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த 6 மாதம் சும்மா இருக்காங்கல்ல, அப்போ சில தொழில் பயிற்சிகள் கொடுக்கணும். இதுதான் அந்த மாநாட்டுடைய நோக்கம். அந்த பயிற்சி என்னதான் இருக்கணும்? விவசாயிகள் கோழி வளர்க்கலாம், விவசாயிகள் தேனீ ஈக்கள் வளர்க்கலாம், விவசாயிகள் மெழுகுவர்த்தி தயாரிக்கலாம். இதை போல சின்ன சின்ன தொழில்களை விவசாயிகளுக்கு உருவாக்கி கொடுத்தால் அவர்களுக்கு மேலும் வருமானம் வருமே என்பதை மனதில் கொண்டு இந்திய பெருந்தலைவர்களெல்லாம் இந்த மாநாட்டை உருவாக்கினார்கள். இந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்னர் அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய கூடாரங்களை அங்கே அமைத்து வைத்திருந்தார்கள். அவைகளை திறந்து வைக்கக்கூடிய பொறுப்பு மகாத்மா காந்தி அவர்களுக்கு கொடுத்தார்கள். காந்தி அவர்கள் அதை திறந்து வைப்பதற்கு முன்னர் ஒவ்வொரு கூடமாக சென்று பார்வையிடுகிறார். அப்போ உங்களுக்கு கோழி வளர்ப்பது எப்படி? அந்த பயிற்சியாளர் காந்தியிடம் பேசுகிறார். காந்தி தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்கிறார். மெழுகுவர்த்தி செய்வது எப்படி? அந்த பயிற்சியாளர் செல்கிறார். அது எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்கிறார். பிறகு சோப்பு தயாரிப்பது எப்படி? அந்த பயிற்சியாளரை பார்க்கிறார். அவர் கற்றுக் கொடுப்பதையும் காந்தி ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு தேனீ வளர்ப்பவரை பார்க்கிறார். அந்த பயிற்சியாளர் காந்தியிடம் எப்படி தேனீ ஈக்களை வளர்க்க வேண்டும் என்பதை விளக்கமாக கூறுகிறார். காந்தி அவர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்கிறார், இந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேனீக்களில் ஒன்று அடுத்த கூட்டிற்கு சென்றால் என்ன ஆகும்? இதுதான் காந்தி கேட்ட கேள்வி. இந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேனீ அடையாளம் தெரியாமல் அப்படியே பறந்து போய் அடுத்த கூட்டுக்கு போனால் என்ன ஆகும்? உடனே அந்த பயிற்சியாளர் மகாத்மாவிடம், நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், வாருங்கள் என கூறி இந்த கூட்டில் இருந்த ஒரு தேனீயை பிடித்து கொண்டு அடுத்த கூட்டிற்கு சென்று அதை கொண்டு போய் விட்டார். அடுத்த கூட்டில் இருந்த எல்லா தேனீக்களும் ஒன்றாக சேர்ந்து வேறு கூட்டில் இருந்து வந்த இந்த தேனீயை கொட்டி 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 கொன்று விட்டன. இந்த காட்சியை காந்தியும் பார்க்கிறார். பார்த்தவருடைய கண்களில் கண்ணீர் வடிகின்றது. அப்போ காந்தி சொல்லுகிறார், ஏனப்பா, நீ இதை எனக்கு வாயால் சொல்லி புரிய வைத்திருக்கலாமே, இதற்கு ஒரு செய்முறையை காட்டி ஒரு தேனீயை வீணாக கொன்று விட்டாயே என்று கேட்கிறார். பாருங்கள், ஒரு தேனீ கொல்லப்பட்டதை எண்ணி கண் கலங்கி கண்ணீர் வடித்த ஒரு மகாத்மாவை வாழ்ந்த நாடு இந்த நாடு. அருமை நேயர்களே, இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பிற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. இப்போ நான்லாம் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்கள் கிராமத்திலேருந்து பக்கத்தில் உள்ள பெரிய ஊருக்கு போய் படிக்க போவோம். 3 மைல் நடந்து போகணும். பாட புத்தகத்தை பையில் கட்டி தோளில் போட்டுக்கிட்டு போவோம். அப்படியே சின்ன ரோடாக தான் இருக்கும். அங்கே 2 ரோட்டுக்கு 2 சைட்லேயும் முள் மரங்கள் இருக்கும். சில சிறுவர்கள் இந்த முள் மரத்துக்கிட்ட உட்காந்து விளையாடுவாங்க. நாங்களும் நின்று வேடிக்கை பார்த்துருக்குறோம். ஒரு சுருக்கு கயிறு மாதிரி போட்டுக்கிடுவான். அந்த முள் மரத்தில் இருக்கக்கூடிய ஓனா தலையில் மெதுவாக கொடுத்து அந்த சுண்டி இழுப்பான். அந்த ஓனா அவனுடைய அந்த சுருக்கு கயிறில் மாட்டிக்கிடும். அந்த ஓனான் குதிச்சு குதிச்சு ஓடும். இதை பார்த்து இவன் ரசித்து என்ஜாய் பண்ணுவான். இதில் வேறு மூக்குப்பொடி இருக்குது பாருங்க, இதை கொண்டு போய் அது கண்ணில் போடுவான். அது இன்னும் துடிக்கும், வேதனையில் துடிக்கும். அதை பார்த்து ரசிப்பான். இப்படி ரசிக்கக்கூடிய ஆட்களை எல்லாம், சிறுவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். பிற்காலத்தில் அவர்களுடைய வரலாறுகள் எப்படி இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் பிறரை துன்பப்படுத்தி அதில் இன்பம் காணக்கூடிய ஒரு மோசமான குணம் படைத்தவர்கள் என்று புரிந்து கொண்டேன். இப்படிப்பட்டவர்கள்தான் பிற்காலத்தில் இந்த சமுதாயத்தில் மோசமான விஷங்களாக மாறுகிறார்கள்.
எனவே இப்படிப்பட்ட சிந்தனைகள் உடையவர்கள் இந்த தேசத்தில் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதோடு பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தை சிறுவயதிலேயே குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.